முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் கோவிலை சுற்றி 24 வகையான தீர்த்த கிணறுகள் இருந்துள்ளன. இவற்றில் கந்த புஷ்கரணி எனப்படும் நாழி கிணற்றில் மட்டுமே பக்தர்கள் நீராடி வருகிறார்கள். கடற்கரையில் அமைந்திருந்த தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்ந்துவிட்டன. அந்த தீர்த்தங்களை குறிப்பிடும் கல்வெட்டுகளும் காணாமல் போய்விட்டனவாம். அந்த சிறப்புமிக்க 24 தீர்த்தங்களை பற்றி நாம் இங்கு பார்ப்போம். முகாரம்ப தீர்த்தம். இதில் மூழ்குவோர் கந்த கடவுளின் கருணை அமுதத்தை பருகுவர். தெய்வானை தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் ஆடை அணிகலன், போஜனம், தாம்பூலம், பரிமளம், பட்டு, பூ அமளி என்கின்ற இன்பத்தை பெறுவர். வள்ளி தீர்த்தம். இந்த தீர்த்தம் ஒருமை உள்ளத்துடன் பிரணவ சொரூபமாய் பிரகாசிக்கின்ற கந்த பெருமானின் திருவடி தாமரையை தியானிக்கும் ஞானத்தை கொடுக்கும். லட்சுமி தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர் குபேரனும் அடைவதற்குரிய செல்வங்களை பெறுவர். சித்தர் தீர்த்தம். காமம், வெகுளி, மயக்கம் என்னும் முக்குற்றங்களும் நீங்கி முக்தி வழியை நாடச் செய்யும். திக்கு பாலகர் தீர்த்தம். கங்கை, யமுனை, காவிரி முதலிய தீர்த்தங்கள் கொடுக்கும் பலனை தரும். காயத்ரி தீர்த்தம். அநேக வேள்விகளை செய்தவர் அடைகின்ற பலன்களை அருளும். சாவித்ரி தீர்த்தம். பிரமாதி தேவர்களாலும் காண்பதற்கு அரிய உமாதேவியின் பொன்னடிகளை பூஜித்த பலனை கொடுக்கும். சரஸ்வதி தீர்த்தம். சகல ஆகம புராணங்களையும் அறிய தகுந்த அறிவை கொடுக்கும். ஐராவத தீர்த்தம். சந்திரபதாகை முதலிய நதிகளில் நீராடிய பலனை பெறலாம். வைரவ தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் நீராடியோர் பல புண்ணிய நதிகளில் மூழ்கியவர் அடையும் பலனை அடைவர். துர்க்கை தீர்த்தம். சகல துன்பங்களும் நீங்கி நன்மை கிட்டும். ஞான தீர்த்தம். இறைவனை பரவுவோருக்கும் பரப்ப நினைத்தோர்க்கும் நன்மையை கொடுத்தருளும். சத்திய தீர்த்தம். களவு, கள்ளுண்டல், குரு நிந்தை, அகங்காரம், காமம், பகை, சோம்பல், பாதகம், அதிபாதகம், மகாபாதகம் ஆகியவற்றினின்றும் நீக்கி சித்தத்தை நன்னெறியில் நிற்கச் செய்யும். தரும தீர்த்தம். தேவாமிர்தமாகிய மங்கள கரத்தை கொடுத்தருளும். முனிவர் தீர்த்தம். மூழ்குவோர் ஜகத்ரட்சகனை கண்ட பலனை பெறுவர். தேவர் தீர்த்தம். காமம், குரோதம், லோபம், மோகம் போன்ற 6 குற்றங்களை நீக்கி ஞான அமுதத்தை நல்கும். பாவநாச தீர்த்தம். சாபங்களை விலக்கி அனைத்து புண்ணியார்த்தங்களையும் அளிக்க வல்லது. கந்த புஷ்கரணி தீர்த்தம். சந்திரசேகர சடாதரனுடைய திருவடியை முடிமிசை சூடும் மேன்மையை பெறுவர். கங்கா தீர்த்தம். இத்தீர்த்தம் முக்திக்கு ஏதுவாய் பிறவிக் கடலை கடக்கச் செய்யும் தெப்பம் போன்றிருக்கும். சேது தீர்த்தம். சகல பாதகத்தினின்றும் நீக்கி நன்மையை கொடுத்தருள வல்லது. மாதுரு தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் மூழ்குவோர்க்கு அன்னையை போன்று ஆசீர்வதித்து அதிலும் பன்மடங்கு அதிகமாக பலனை கொடுக்கும். தென்புலத்தார் தீர்த்தம். இதில் ஒரு தரம் மூழ்கி எள்ளும் தண்ணீரும் இறைத்தவர்களுக்கு இம்மை மறுமையும் சிறந்து விளங்க செந்திலாண்டவன் திருவருட்கரந்து வாழும் பதத்தை கொடுத்தருளுவார்.